அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவும் வளனாரும் இல்லற வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தேட வேண்டியவர்கள். எதை பாதுகாப்பாக தேடுகிறார்கள், எதெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்கிறார்கள் என்பதை மிக அருமையான ஒரு செயல் வடிவிலே தேம்பாவணியிலே இறையடையார் வீரமாமுனிவர் நமக்கு தருகின்றார். அதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து அதன் பொருளை உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கவலையற்ற வாழ்க்கையாக இருக்கும். வெண் கிழித்து ஓங்கி மின் பயில் கொடிஞ்சி வேய்ந்து உயர் தேர்திரள் காப்போ, கண் கிழித்து ஒளி பாய் வாழ் திரள் காப்போ, கால் தவிர் பரித்திரள் காப்போ, மண் கிழித்து ஒழுகும் புனலனச் சீறி மதம்பொழி கரித்திரள் காப்போ, புன்கிழித்து அடலார் காப்பதோ நீயே புறந்து செய் காப்பதே காப்பு என்று ஈரறம் பொருந்து படத்திலே மாதாவும் சூசையப்பரும் தங்களுக்கு பாதுகாப்பாக என்ன நினைத்தார்கள் என்பதை சொல்லுகிறார். இதன் பொருள், வானத்தை கிழித்த தன்மையாய் நிமிர்ந்து ஒளி நிறைந்த கொடுஞ்சியால் அழகு செய்ய பெற்று உயர்ந்து நிற்கும் தேர்களின் திரளும் பாதுகாப்பாகுமோ? கண்களை பறித்து ஒளிபாயும் வாளின் திரளும் பாதுகாப்பாகுமோ? காற்றையும் வேகத்தால் மிஞ்சிய குதிரையின் திரளும் பாதுகாப்பாகுமோ? நிலத்தை கிழித்து கொண்டு ஓடும் வெள்ளம் போல் சீறி மத நீரை பொழியும் யானையின் திரளும் பாதுகாப்பு ஆகுமோ? பகைவர் உடலை புண்பட கிழித்த வலிமை வாய்ந்த வீரரின் காவலும் பாதுகாப்பாகுமோ? இவையெல்லாம் பாதுகாப்பு ஆகா. நீயே காப்பாற்று செய்கின்ற காவலே உண்மையான பாதுகாப்பாகும் என்பது இந்த செயலுடைய பொருள். எளிமையாக சொல்வதென்றால், உயர்ந்த நிமிர்ந்த தேர்கள் பாதுகாப்பல்ல, ஒளி வீசும் வாள்கள் பாதுகாப்பல்ல, வேகமாக ஓடும் குதிரைகள் பாதுகாப்பல்ல, மத யானைகள் பாதுகாப்பல்ல, தீர மிகுந்த வீரர்கள் பாதுகாப்பல்லர். இறைவா, நீர் வழங்கும் பாதுகாப்பே அரிய காவலாகும். வெண்கிழித் தோங்கி மென் பயில் கொடுஞ்சி வேய்ந்துயர் தேர்திரள் காப்போ, மண் கிழித்தொளியாய் வாழ் திரள் காப்போ, கால் தவிர் பரித்திரள் காப்போ, கண் கிழித்தொழுகும் புனலனச் சீறி மதம்பொழி கரித்திரள் காப்போ, புன்கிழித்தடலார் காப்பதோ நீயே புறந்து செய் காப்பதுவே காப்பு என்று இறையடையார் வீரமாமுனிவர் சொல்வதை பார்க்கிறோம். இது எவ்வளவோ உண்மை. பல சமயங்களிலே பணம், படிப்பு, பதவி, பட்டங்கள் இவையெல்லாம் பாதுகாப்பு என்று நாம் நினைக்கின்றோம். இவற்றையெல்லாம் இழந்து விடுகிறோம். இவை நமக்கு பாதுகாப்பாக இல்லை. இறைவனுடைய அருள் துணையே உண்மையான பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில் கவலையின்றி நாம் வாழ்வதற்கு முடியும். புரிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம்.